இது வந்து நம்ம ஊருக்கு 1000 ரொம்ப நாளாக புல்லில் படக்கணும்னு ரொம்ப ஆசை கைஸ். ஆனால் என்கிட்ட வண்டிக்கு நிற்கிறேன் எல்லாமே வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, நல்லா ஜாலியாக படுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக இங்கிட்டலாம் பார்த்தா ட்ரெஸ்ஸு கைஸ், ஈரல் குடல் கால். ஊரில் ஸ்ட்ராபெரி சென்னை பக்கம்லாம் அப்படியே நல்லா படுத்து தூங்கலாம் போல. ஆனால் நம்ம ஊரில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பூங்காலாம் போட்டுருந்தா மாடை விட்டு மேய விட்டுறாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு முத்துராஜ் வியூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன், வெளிநாட்டில் வந்து ரேட்லாம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். நம்மளோட இந்தியாவில் உள்ள விற்கிற ஜாமானுக்கும் வெளிநாட்டில் இருக்கிற ஜாமானுக்கும் வந்து ரொம்ப ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுவும் பார்த்ததில் வந்து நம்ம இந்தியாவில் என்ன ரேட்டு விற்கிறாங்களோ அதை விட தான் இங்கே டபுளாக விற்கிறாங்களே தவிர வேறு எதுவும் நான் ரேட்டு கம்மியாக நான் பார்த்ததில்ல. நம்ம ஒவ்வொரு ஆள்கிட்ட சொன்னோம்னாலும் அவங்களுக்கு தெரியாது, சரி ஏதோ சொல்லுவான் ஏதோ அடிச்சு விட்றான் அப்படின்ட்டு நிறைய பேர் நினப்பாங்க. ஆனால் நான் இங்கே பார்த்த வரைக்கும் நான் வந்து ஒரு நம்ம ஊரில் 10 ரூபா விற்கிற அந்த ஹமாம் சோப்பு முதற்கொண்டு இங்கே வந்து 50 ரூபாய்க்கு மேலே தான் நானே வாங்கியிருக்கேன், வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ரேட்டு விற்கிறாங்க வேறு. அதுவும் நான் சேனலில் வந்து நான் ஒரு முக்கியமான வீடியோலாம் சில வீடியோலாம் போட்டிருப்பேன். அதில் வந்து உனக்கும் வாய்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை அந்த மாதிரிலாம் கமெண்ட் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த வீடியோலாம் பொறுத்த வரைக்கும் என்னோடய வீடியோவே கிடையாது. அதில் வந்து எதுலேருந்து எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் டஸ்ட்பின் அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று, ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதில் வந்து யூடியூப்புக்கு வந்து தேவையில்லாதது, அதுக்கப்புறம் அந்த காப்பிரைட் கிளைம்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு மியூசிக்கெல்லாம் அடுத்தவங்க மியூசிக் எடுத்து போட்டோம்னா அந்த வீடியோ வந்து யூடியூப்லேயே அப்லோடு பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வந்து நேராக கூகுள் டஸ்ட்பின் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் வந்து போட்டுருவாங்க. மற்றவங்களுக்கு வந்து அந்த ஏதாவது அந்த வீடியோ எதுவும் வேணும், ஏதாவது வேணும்னா அந்த கூகுள் டஸ்ட்பின்லேருந்து எடுத்துக்கிட்டு அந்த மியூசிக்கை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம், மியூசிக்கை மட்டும் மாற்றிக்கிட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பர்மிஷன் கொடுப்பாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் போகணும், போயிட்டோம்னா ஹைவே இருக்குது, ஹைவே பிடிச்சி வண்டியில் ஏறி போயிடலாம். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் வேறு, இங்கே உள்ள காசெல்லாம் வந்து அதிகமாக எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து தெரியாது. இங்கே ஒமன் நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்ட்டு நான் காமிக்கிறேன். என் பாக்கெட்லேயே அந்த காசெல்லாம் இருக்குது. இதான் காய்ஸ் இங்கே உள்ள காசெல்லாம். இதை இப்படி தான் காய்ஸ் இருக்கும். நான் நல்லா பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இதான் காய்ஸ் இங்கே உள்ள காசெல்லாம் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒமானுக்குள்ள காசு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் பின்னால்தான் இப்படி தான் இருக்கும். இந்த 10 ரூபா வந்து நம்ம ஊருக்கு எவ்வளோ வருதுன்னா 2000 வருது நம்ம இந்த 10 ரூபா. இந்த 20 ரூபா வந்து இது வந்து 20 ரூபா நோட்டு இப்படி தான் காய்ச்சி இருக்கும். 20 ரூபா நோட்டு இப்படி தான் இருக்கும். இந்த 20 ரூபா நோட்டெலாம் வந்து நம்ம ஊருக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20 ரூபா நோட்டு வந்து நம்ம ஊருக்கு 4000 ரூபாய்க்கு மேலே தான் வரும். பாக்கி இந்த 1 ரூபாயிலலாம் ஒரு தாள் வச்சுருக்கேன் பாருங்கள், 1 ரூபா நோட்டெலாம் இருக்கும் இங்கே. இது வந்து இதெல்லாம் வந்து 1 ரூபா நோட்டு காய்ஸ். இந்த 1 ரூபா நோட்டெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு எவ்வளோ வரும்னா 200 ரூபா வரும், 220 ரூபா இவ்வளோ வரும். நம்ம இங்கேருந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேங்க் ரேட்டு போகும், ஒரு நாளைக்கு கம்மியாக போகும், ஒரு நாளைக்கு கூட போகும். அதை வச்சு தான் இங்கேயே இது பண்ணுவாங்க. காய்ஸ் நம்ம லூலு வந்தாச்சு. இங்கே மரத்துலேயே பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம்லாம் நிறையா இருக்கும் பாருங்கள். நிறைய பேர் வந்து பேரிச்சம்பழம் காய்க்குமா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. பக்கத்துலேயே நீங்கள் மரத்துலேயும் பார்க்கலாம் பாருங்கள், அவ்வளோ பேரிச்சம்பழம். இந்த இடமே பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது காய்ஸ். அப்படியே நல்லா படுத்து தூங்கலாம் போல. ஆனால் நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பூங்காலாம் போட்டு தான் மாடை விட்டு மேய விட்டுட்டாங்க எல்லாத்துலேயும். இன்றைக்கி எதுவும் வீடியோ எடுக்கலாமா என்னன்னு தெரில, ஃபுல்லாக க்ரோடாக இருந்தால் வீடியோ எடுக்க முடியாது. என்னன்னு பார்ப்போம். பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஒரு பெரிய மார்க்கெட்டு காய்ச்சி. இது வந்து கார் பார்க்கிங் மட்டும் ஒரு இந்த இடத்துல மட்டும் ஒரு 500 காருக்கு மேலே நிப்பாட்டலாம் போல காய்ச்சி. அந்தளவு கார் பார்க்கிங்கே மட்டும் ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது.
பின்னால் ஓடுற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போட பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இந்த சிவகார்த்திகேயன் படத்தை சொல்லுவாங்கல்ல, இதே தேட்டரில் நம்மளோட படமும் ஓடணும் அப்படிங்கிற மாதிரி. அதான் எனக்கு அந்த இதை பார்த்தோன்னே ஞாபகம் வருது. வாங்க உள்ளே போகலாம் கைஸ். இதான் கடை பாருங்க. உள்ளே வந்தோடனே எக்கச்சக்கமாக இருக்குது கைஸ். சரியான ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது கைஸ். உள்ளே வந்து கடையெல்லாம் எப்படி இருப்பாங்க இன்னும் உள்ளே வந்து ஒரு நிறையா கடையாக இருக்கும் அப்படியே. கைஸ் ஃபுல் வந்து பாத்திரம் அதிகமாக நான் பேசுகிற சவுண்டு வெளியில் கட்டுச்சுன்னா வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இங்கே தான் கீழே பார்த்தீங்கன்னா மண்பாண்டங்கள் இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நான் காமிக்கிற மாதிரிங்க. இதெல்லாம் வந்து 2,900 நம்ம ஊருக்கு வந்து 400 வருது, 400 600 வருது அந்த இது மட்டும். அது வந்து இந்த மாதிரி பாத்திரம் நிறையா இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ தெரியல, இதெல்லாம் வந்து 1000 ஒரு 1000 வருது. 1000 ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்து இங்கே நிறையா பார்க்கலாம். இது மாதிரி இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஊருக்கு வந்து 2000. நான் சொன்னல காசு 10 ரூபா நோட்லாம் 2000. அதை மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணிங்க 2000 மேலே தான் வரும். சின்ன மாடல் இட்லி குண்டாங்க காய்ச்சி. இது வந்து நம்ம ஊருக்கு எவ்வளோ வருது பாருங்கள். இது நம்ம ஊருக்கு வந்து 1350 ரூபாய்ட்டு வருது காய்ச்சி. இது சின்ன ஒரு இட்லி குண்டாங்க. ஆனால் இந்த டிஷர்ட்லாம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இந்த டிஷர்ட் மட்டும் மேலே போடுறாங்க ₹1 900 பைசா. 900 பைசா நம்ம ஊருக்கு 300 ரூபாய்ட்டு வருது காய்ச்சி. அந்த டிஷர்ட்டு இந்த பேண்ட்டு பார்த்தீங்கன்னா 4,900 வருது காய்ச்சி. 4,900 நம்ம ஊருக்கு 1000 ரூபா. அந்த பேண்ட்டு 1000 ரூபாய்க்கு மேலே தான் வரும். 1000 ரூபா 1300 ரூபாய்க்கு வரும். பெல்ட்டு வரும். பெல்ட்டெல்லாம் வந்து 300 ரூபாய்ட்டு வருது கைஸ். ஒரு பெல்ட் வந்து 300 ரூபா. ஃபுல்லாக எல்லாமே இல்லை. அப்புறம் இங்கிட்டலாம் இந்த நாட்டுக்குள்ளே போடுறவங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நைட்டி மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவாங்க. லோயர் இங்கே பார்க்க நல்லா இருக்குது. எல்லாமே இந்த லோயரோட ரேட் இருக்குங்க. ஒரு லோயரோட ரேட் வந்து 800 ரூபா வயசுங்க. இந்த கப்போட ரேட்லாம் எவ்வளோன்னு பாருங்க கைஸ். இதெல்லாம் வந்து 1000 ரூபா. 4,900 நம்ம ஊருக்கு 1000 ரூபா 1500 அவ்வளோதான் வரும். அதுக்கப்புறம் நிறைய பேரை பார்த்துருப்பேன் போய் ஸ்கேட்டி. இது வந்து நம்ம ஊருக்கு எவ்வளோ வருது, இந்த எதாவது ரேட்டில் போட்டுருவாங்க. நம்ம ஊருக்கு வந்து 5000 ரூபா கைஸ். 5000. ஆனால் பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு பெரிய ஆள் சைஸுக்கு தான் இருக்குது. இஞ்சி பார்த்தா 10 9 சைஸு உள்ளவங்க இந்த யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊருக்கு 5000 ரூபா வருது கைஸ். இதெல்லாம் வந்து ஷூவெல்லாம் பாருங்க. ஷூவெல்லாம் வந்து 32 ரூபா 32,000 6000 ரூபா 6300 6400 இந்த மாதிரி ரேட்டு. ஆனால் ஷூ கலெக்ஷன்லாம் வந்து பார்க்க வேறு லெவலில் இருக்கு கைஸ். இதெல்லாம் இங்கே உள்ளது ஃபுல்லாமே லேடிஸ் கலெக்ஷன் கைஸ். இந்த பேக்கெல்லாம் எவ்வளோன்னு தெரில, பார்ப்பேன் எவ்வளோன்னு. இந்த பேக்கோட ரேட்டு எங்கேயும் போல இந்த போட்டுருக்காங்க 1000 ரூபா கைஸ். இந்த ஒரு பேக் வந்து இது வந்து 1000 ரூபா கைஸ். இந்த பர்ஸ் மட்டும் 1000 ரூபா. 1000 ரூபா ஃபுல்லாக பேக்கு தான். ஹேண்ட் பேக் இது ஃபுல்லாக. இதெல்லாம் பார்த்தா ட்ரெஸ்ஸு கைஸ். இதெல்லாம் பார்த்தா ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக. இதெல்லாம் லேடிஸ்க்கு உள்ள ட்ரெஸ்ஸு எல்லாமே. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு இது எல்லாமே. இது வந்து நம்ம ஊருக்கு 1300 வருது கைஸ். பார்க்க சூப்பராக இருக்குது. நல்லா வெளியாக இருக்கிற இடம் பொண்ணுங்கள்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. குடையெல்லாம் இங்கெல்லாம் பாருங்க கைஸ். குடையெல்லாம் வந்து நம்ம ஊருக்கு 1000 ரூபா.
இதெல்லாம் ரேட்டு. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் 3 பழம் அறநூறுவா, 700 அவ்வளோதாங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் நூல்கண்டு. இந்த நூல்கண்டு எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. இதெல்லாம் தூக்கி குப்பையில் போடாமல் இதெல்லாம் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் வந்து இந்த பிறந்த பொண்ணு வந்து தூங்கணும் பார்த்தீங்களா, அந்த ஒரு 10 இதோட ரேட்டு இந்த இதோட ரேட்டு மட்டும் 10,000 கைஸ். இந்த இதே போடுவாங்க 10,000 வருது. ஆனால் சூப்பராக இருக்குது, குழந்தைக்குள்ளது. இதெல்லாம் நம்ம ஊருக்கு இது 2.0 ஒரு ஹோம் தேட்டர் சொல்லுவாங்கள்ல, அதுலேயே வந்து ஒரு மினி நினைக்கிறேன். இது வந்து ரேட்டு நம்ம ஊருக்கு வந்து 2,000 தான் கேட்குது. நல்லா இருக்கு, ஆனால் சின்னமாக நல்லா நீட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த வண்டியில் வச்சுக்கலாம். இதோட ரேட்டே வந்து 2,000 போடுது. அதுவும் 2,000, இதுவும் 2,000 தான் இருக்குது. இது வந்து 600 இந்த நம்ம ஊரில் எஃப்எம் ரேடியோ இருக்கு பாருங்க, அந்த ரேடியோ. இதெல்லாம் இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈரல், குடல். இதெல்லாம் நாக்கு எல்லாமே போட்டு தனித்தனியாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதான் இதெல்லாம் மூளை வந்து மூளையோட ரேட்டு மட்டுமே 300 விற்கிறாங்க இங்கே. ஒரேடியாக நம்ம ஜாமான் வாங்கி வெளியில் வந்தாச்சு கைஸ். மெயினாக உங்கள்கிட்ட ஒன்று நான் காமிக்கன்னே பார்த்தேன் கைஸ். இது வந்து தெரியுதா கைஸ், இது வந்து நம்ம ஊரில் ஸ்ட்ராபெரி சென்னை பக்கம்லாம் கிடைக்கும் பாருங்க. அதிகமாக நம்ம ஊர் சைடு அதிகமாக சாப்பிட்டுக்க மாட்டேங்க. அப்புறம் இங்கே உள்ள பிரியாணிலாம் பாருங்கள் கைஸ், இங்கே உள்ள பிரியாணிலாம் இந்த மாதிரி பாக்ஸில் தான் இருக்கும். இதோட பிரியாணி மட்டும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 250 ரூபா கைஸ். 1 ரூபா 100 பைசா இருக்குது. 1 ரூபானா நம்ம ஊருக்கு வந்து 220 ரூபா பேங்க் ரேட்டு போகுது. ஒரு 100 பைசானா பார்த்து கணக்கு பண்ணிங்க, ஒரு 250 ரூபா இவ்வளோ போகும். நம்ம வந்து இந்த ஸ்ட்ராபெரி வந்து நிறைய பேர் எப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு டேஸ்ட்டுன்னு தெரில. நான் முன்னாடி ஒரு தடவை சாப்பிட்டேன், ஒருத்தர் கொடுத்தாப்புல. ஆனால் சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி தான் இந்த ஸ்ட்ராபெரி எடுத்து சாப்பிட போகிறேன். இது டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் இதுக்கு மேலே வந்து ஒரு முள்ளாக இருக்குது. ஆனால் சரியான புளிப்பாக இருக்குது, புளிக்குது. ஆனால் வந்து ஸ்மெல்லு அட்டகாசமாக இருக்குது. ஆனால் பிரித்தோடனே ஸ்மெல்லு வந்து சரியான ஸ்மெல்லாக இருக்குது. ஆனால் ரொம்ப புளிக்குது. ஆனால் அது புளிக்குது. ஆனால் பழம் நல்லா இருக்குது. இந்த பழம் வந்து அதிகமாக சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்ததில்லை. ரொம்ப நாளாக புல்லில் படுக்கணும்னு ரொம்ப ஆசை கைஸ். ஆனால் என்கிட்ட வண்டிக்கு நிற்கிறேன் எல்லாமே வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. நல்லா ஜாலியாக படுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு தடவை படுத்து பார்ப்பேன், நல்லா ஒரு சுகமாக இருக்குது கைஸ். இந்த மாதிரிலாம் லைஃப்பில் நான் வந்து எதிர்பார்த்ததே கிடையாது. நல்லா ஜாலியாக இருக்குது. ஆனால் பாம்பு கிம்பு எதுவும் பூந்து வந்துடக்கூடாது, அதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸ்ட்ராபெரி வேணுமா கைஸ், நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா பாய் பாய்.